நான் செல்வகுமார், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பாளர். பொதுவாக அரசியலிலே தொடர்ந்து ஒரே தொகுதியிலே வெற்றி பெறுவது என்பது மிகவும் கடினம். அதுவும் 7 முறை திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்ற வரலாற்று சாதனையை படைத்திருக்கின்ற மரியாதைக்கும் மாண்பிற்கும் உரிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை இந்த தருணத்திலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். பொதுவாக விளைந்த காட்டு குருவி என்று சொல்வார்கள். அந்த குருவி என்னவென்று சொன்னால், எந்த பகுதியிலே பயிர் விளைந்து நிற்குமோ அந்த இடத்திற்கு சென்று மேய்ந்து கொண்டிருக்குமே தவிர கஷ்டப்பட்டு உணவு அருந்தாது. அத்தகைய விளைந்த காட்டு குருவிதான் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற காங்கிரஸ். இந்த காங்கிரசினுடைய தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கின்றவர் அருமைக்குரிய அன்பு சகோதரர் பெருமாள் சாமி என்பவர் கடந்த 2 நாட்களாக அரசியல் என்னவென்றே தெரியாமல், புரிதல் இல்லாமல், எவ்விதமான அரசியல் ஞானமும் இல்லாமல் சில பேட்டிகளை பொதுமக்கள் பார்வைக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே அவரை நான் வன்மையாக கண்டிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால், காங்கிரஸை சேர்ந்த இந்த பெருமாள் சாமி என்பவர் ஒரு விளைந்த காட்டுக்குருவி. காங்கிரஸிலே இருந்தார். காங்கிரஸிலே விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிட்டார். அவருக்கு சாதகமாக ராகுல் காந்தி வந்து பிரச்சாரம் செய்தார். ஆனால் அந்த வெள்ளை காயும் முன்பே அடக்க வைத்து வெள்ளை காயும் முன்பே அந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி அமித்ஷா முன்னிலையிலே பிஜேபியிலே சேர்ந்தார். பிஜேபியிலே பெருமாள் சாமியுடைய பருப்பு வேகவில்லை. உடனடியாக அமமுக சென்றார். அமமுகவிலிருந்து புறமுதுகிட்டு ஓடி அதிமுகவிலே சேர்ந்தார். அவரை தேடுவார் இல்லை, அவரை நாடுவார் இல்லை. அதனால் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கே வந்து விட்டார். காங்கிரஸ் கட்சியிலே ஒரு பண்பு உண்டு. சென்னையிலே யாரெல்லாம் ரூம் போட்டு வருகின்றவர்களை நன்கு கவனித்து காலையிலே அவர்கள் உற்சாகமாக கிளம்புவதற்கு வழி செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை உயர்ந்த பதவியிலே வைத்து விடுவார்கள். அவர்களுக்கு எம்எல்ஏ எம்பி சீட் வழங்கி விடுவார்கள். அத்தகைய தோரணையிலே பணம் இருக்கின்றது என்கின்ற ஒரே காரணத்திற்காக பணத்தை கொடுத்து காங்கிரஸ் கட்சியின் மேலிட தலைவர்களை செட்டப் செய்து வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்துவிட்டார். வந்துவிட்டவர் காங்கிரஸ் கட்சியிலும் நிலையாக இல்லை. காங்கிரஸ் கட்சியை பற்றி பல முன்னுக்கு பின் முரணான பல்வேறு பேட்டிகளை தேர்தலுக்கு முன்பாக வழங்கி கொண்டிருந்தார். மாநில தலைமையை மதிப்பதில்லை, பல்வேறு தலைவர்களை மதிப்பதில்லை, பேட்டி கொடுப்பார், அவர் இஷ்டப்படி பேசுவார். அதனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இவருக்கு ஒரு நோட்டீஸ் வழங்கி இருக்கிறது. உங்களை ஏன் கட்சியில் இருந்து நீக்கக்கூடாது என்கின்ற விளக்க கடிதம் கேட்டு வழங்கி இருக்கின்றார்கள். அதனை மறைப்பதற்கு சமீபத்திலே தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக, காங்கிரஸ் கட்சியில் தான் நான் இருக்கின்றேன் என்பதை காட்டிக் கொள்வதற்காக இந்த அரசியல் அனாதையை போன்ற பெருமாள் சாமி என்பவர் அருமைக்கும் பெருமைக்கும் உரியவர். 7 முறை தொடர்ந்து ஒரு தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கின்ற அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணனை பற்றி தவறுதலாக பேட்டி கொடுக்கின்றார். நான் சொல்கிறேன், பொதுவாக அரசியலிலே எதிரிகள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அதுவும் தன்னோடு சேர்ந்து தேர்தலிலே பயணப்பட்டு விட்டு காங்கிரஸ் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் ரத்தத்தை ருசித்து பார்த்து விட்டு, அதோடு மாத்திரமல்ல திமுக கொடுத்த பணத்தை வைத்து அவர்கள் வெற்றி பெற்று விட்டு பின்பு அவர்கள் உடனடியாக கட்சி கூட்டணியிலே மாறுவார்கள் என்றால் அந்த ஆதங்கத்திலே அரசியலிலே தெளிந்த சிந்தனையோடு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசினார்கள். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற, அது தலைவர் அல்ல, முன்னணி தலைவராக வைக்கப்பட்டிருக்கின்ற ராகுல் காந்தி இந்த காங்கிரஸ் கட்சியை தவறான வழிக்கு இட்டு சென்று விட்டார் என்ற காரணத்தினால் அவரை தமிழ்நாட்டிற்கு வந்தால் கரிபூசி வைப்போம் என்று சொன்னார்கள். அரசியலிலே கரிபூசுவோம் என்பது நேரிலே வைத்து கரியை கொண்டு முகத்திலே ராவுவது கிடையாது. அரசியலிலே புரிதல் வேண்டும். அன்பிற்குரிய அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அரசியல் ரீதியாக ஒரு தவறை செய்துவிட்ட, துரோகத்தை செய்துவிட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்திக்கு அரசியல் ரீதியாக கரிபூசி அவருக்கு பல்வேறு விமர்சனங்களை தருவோம் என்கின்ற அர்த்தத்திலே சொன்னார்கள். ஆனால்
அரசியலிலே எவ்வித கத்துக்குட்டியாக இருக்கின்ற அன்பு சகோதரர் தம்பி பெருமாள் சாமி உடனடியாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் முகத்திலே கரி பூசுவோம் என்பது பேசிக் கொண்டிருக்கின்றார். நான் இங்கே சவாலாக விடுகிறேன், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நேரிலே கரி பூசுவதற்கு எப்போதும் எவனும் பிறக்கவும் இல்லை, பிறக்கவும் மாட்டான். பிறந்தால் அவன் கருவிலே அழிந்து விடுவான் என்பதை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அதோடு மாத்திரமல்ல, இவள் அரசியலிலே தன்னை மாவட்ட தலைவர் பதவியிலிருந்து எடுத்து விடுவார்கள் என்ற பயத்தின் காரணமாக, அச்சத்தின் காரணமாக, தான் தோண்டித்தனமாக பேசியதன் காரணமாக பெருமாள் சாமி தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு யாரை எதிர்த்து பிஜேபிக்கு சென்றாரோ, யாருடைய தலைமையை எதிர்த்து அமித்ஷா முன்பு தூத்துக்குடியிலே பிஜேபியிலே சேர்ந்தாரோ அந்த ராகுல் காந்திக்கு சாதகமாக பேசுவது போல் பேசிக் கொண்டிருக்கின்றார். அதனால் தான் சொல்கிறேன், அரசியலிலே பக்குவமற்றவர், மனநிலை பாதிப்படைந்திருக்கின்றவர் ஒரே நபர் என்று சொன்னால் பெருமாள் சாமி தான். தன் பதவியை காப்பாற்றி கொள்வதற்காக சோகாஸ் நோட்டீஸுக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பதற்கு தெரியாமல் இங்கே வந்து பாய்கின்றார். பாய்கின்ற இடம் தீ பிளம்பாக வெடித்து கிளம்புகின்ற எரிமலை என்பதை பெருமாள் சாமி புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நீங்கள் பாய்ந்தால் பொசுக்கப்படுவீர்கள், அழிந்து போவீர்கள், அரசியல் ரீதியாக நீங்கள் அனாதை ஆக்கப்படுவீர்கள். மேலும் சொல்லப்போனால் 2 நாட்களாக நாங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் இவனுக்கெல்லாம் பதில் சொல்வது இருக்கின்று. அருமைக்கும் பெருமைக்கும் உரிய மரியாதைக்குரிய முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு பாராளுமன்றத்தில் சொன்னார்கள், குறைக்கின்ற நாய்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்று ராகுல் காந்தியுடைய தந்தை சொன்னார்கள். அதே வார்த்தையை தான் நினைவிலை வைத்துக் கொண்டு குறைக்கின்ற நாயாக நினைத்து அவரை நாம் ஒரு நாள் விட்டோம். மறுநாளும் தொடர்ந்து இங்கே கொண்டு தொட்டு எங்களை சுரண்டி கொண்டிருக்கின்ற பெருமாள் சாமிக்கு இது கடைசி வாய்ப்பு. நீங்கள் அரசியல் ரீதியாக எங்களை எந்த விதத்திலும் எதிர்கொள்ளுங்கள், நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தனிப்பட்ட முறையிலே இவர் ஒரு மனநோயாளி என்று அல்லது கரிபூசுவேன் என்று அப்படி இப்படி நீங்கள் பேசுவீர்களே, ஆனால் பல்வேறு குற்ற வழக்குகளையும் பல்வேறு இடையூறுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லி பெருமாள் சாமி அவர்களே, காங்கிரஸ் இயக்கம் தான் தமிழகத்திற்கு அனைத்து துரோகத்தையும் செய்திருக்கின்றது. கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ், நீட் கொண்டு வந்தது காங்கிரஸ், பல்வேறு இடர்பாடுகளை தமிழகத்திலே இன்றைய தினம் இருக்கின்ற அனைத்து இடர்பாடுகளுக்கும் காரணமாக இருந்தது. இந்தி திணிப்பை கொண்டு வந்தது காங்கிரஸ், இலங்கையிலே தமிழர்களை கொன்று குவிப்பதற்கு காரணமாக இருந்தது காங்கிரஸ். காங்கிரஸ்காரன் தமிழ்நாட்டிலே பேசுவதற்கு தகுதியற்றவன். இதைத்தான் கூடா நட்பு கேடாய் முடியும் என்று கலைஞர் சொன்னார். ஆனாலும் வேறு வழி இல்லாமல் இந்தியா கூட்டணியிலே இருக்கின்றோமே என்பதற்காக தளபதி அவர்கள் உங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் பிரதமராக்குவதற்கு தயாராக அறிக்கை விட்டார், ஆதரவு அளித்தார். இதனையெல்லாம் மறந்துவிட்டு மிக சீப் பாலிடிக்ஸ் செய்வதற்கு பெருமாள் சாமி போன்றவர்கள் எத்தனிக்க கூடாது. அரசியல் ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய தண்டனையை பெறுவீர்கள். வாக்கு வங்கி அரசியலை நிறுத்திவிட்டு வெறுமனே சோதனை பேச்சுக்களை விட்டுவிட்டு நீங்கள் உண்மையான மக்கள் பணியாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து தூய பணியாற்றுகின்ற மக்கள் பணியாற்றுகின்ற திருச்செந்தூர் தொகுதியினுடைய அசுர மக்கள் பலத்திலே வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்ற அனிதா ராதாகிருஷ்ணனை விமர்சிப்பதற்கு ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவான ஸ்டெர்லைட் போன்ற மக்கள் நாசகார சக்திகளுக்கு துணை போகின்ற உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, அருகதையும் இல்லை என்று சொல்லி நாவடக்கம் தேவை. பெருமாள் சாமி அவர்களே, நீங்கள் நாவை அடக்குங்கள் என்று சொல்லி இதன் மூலம் எச்சரிக்கை விடுக்கின்றேன். இல்லை, தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் கூட நேற்று அனிதா ராதாகிருஷ்ணனை கண்டித்து அறிக்கை கொடுத்துருக்காரு. ஸ்ரீநாத்துக்கு தேர்தலுக்கு முன்பு தூத்துக்குடி எங்கே இருக்குன்னே தெரியாது. பாவம், அது அவர் வந்தார், அந்த ஒரு அலையில் ஜெயிச்சுட்டு போயிட்டார். ஸ்ரீநாத்துக்கு தூத்துக்குடிக்கு என்ன சம்பந்தம்? அவர் தூத்துக்குடியில் இருக்க சொல்லுங்கள், ரேஷன் கார்டை மாற்ற சொல்லுங்கள், பிள்ளை குட்டிகளுக்கு படிக்க வைக்க சொல்லுங்கள். இந்த விருந்தாளியாக தூத்துக்குடிக்கு அரசியல் பண்ணுறவங்க தயவு செய்து அவங்களெல்லாம் ஒரு பொருட்டாகவே நீங்கள் நினைக்க வேண்டியது அவசியம் இல்லை.